தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் என்ன டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் 4 வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 5 வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இந்த பார்ட் 5 வீடியோ வந்து பார்த்தோன்னா மாடல் லெவல், ஓகேங்களா? மாடல் லெவல். இந்த மாடல் எல்லாமே அடக்க விலை விற்பனை விலைக்கு சமம் அந்த மாரி வந்து பார்த்தோன்னா வரும். 2 வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு சதவீதத்தை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம், ஓகேங்களா? இதன் லாப சதவீதத்தை காண்க, ஓகேவா? இது அப்படியே ஈக்குவேஷனை எழுதுங்க, ஓகேவா? 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலைனா என்ன? காஸ்ட் பிரைஸ், ஓகேவா? வாங்கிய விலைன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோன்னா 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். விற்பனை விலைனா என்ன? செல்லிங் ப்ரைஸ், ஓகேங்களா? இது அப்படியே எழுதியாச்சா? இதில் இப்போதான் முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தோன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு எந்த வேல்யூ, செல்லிங் ப்ரைஸுக்கு எந்த வேல்யூன்ட்டு எடுக்கணும், ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போது இதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிற வேல்யூ, இதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்க வேல்யூ, ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ்னால் 12, செல்லிங் ப்ரைஸ்னால் இதுக்கு ஈக்குவல்ட்டு இந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய 16, ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்னால் 12, செல்லிங் ப்ரைஸ்னால் 16, ஓகேங்களா? நீங்கள் காஸ்ட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதேமாரி செல்லிங் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ செல்லிங் ப்ரைஸ்ன்னு எடுக்கக்கூடாது. காஸ்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்க வேல்யூ தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுக்கணும். அதேமாரி செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ எடுக்கணும், ஓகேங்களா? இது பாருங்கள், இது லாபமா நஷ்டமா? லாபம் தான். காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அப்போது லாபம் தான், ப்ராஃபிட், ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ? 16 மைனஸ் 12, ஓகே. செல்லிங் ப்ரைஸ்லேருந்து தானே எது அதிகமாக இருக்குது? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து தானே இது கழிப்போம், காஸ்ட் ப்ரைஸு கழிச்சா 4, ஓகேவா? இதை அவன் சதவீதமாக கேட்குறான். சதவீதமாக கண்டுபிடிக்கணும்னா எப்படி போடுவோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். இப்போது 4 இந்த சைடு ஃபுல்லாக இது எத்தனை எண்ணிக்கை அப்படின்றது 12 காஸ்ட் ப்ரைஸ் தான் 100னா 4 நம்ம லாபம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சதவீதம்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். 4 3s are 12. அப்புறம் இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷன் எழுதுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணி 3x = 100, x = 100/3. இப்போ இதை அப்படியே அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னா 331/3, ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதை பாருங்க, அடுத்து 47th கொஸ்டின். 10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதலாமா? 10 அளவுகோலின் விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு சமம், ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பக்கத்தில் இருக்க வேல்யூ அதுக்கான வேல்யூவாக எடுக்கக்கூடாது. ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்க வேல்யூ தான் இதுக்கான வேல்யூவாக எடுக்கணும். செல்லிங் ப்ரைஸ் = 15, காஸ்ட் ப்ரைஸ் = 10, ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் = 15, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 10 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 15 இருக்குது. அப்போது இதை விட இது அதிகமாக தான் இருக்குது. அப்போ ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டுக்கான இது வேல்யூ என்ன? எப்படி போடுவோம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதுக்கு வேல்யூ என்ன? செல்லிங் ப்ரைஸோடைய வேல்யூ 15, காஸ்ட் ப்ரைஸோடைய வேல்யூ 10. இது ரெண்டுத்தையும் கழிச்சா 5, ஓகேவா? 5 தான் கிடைக்கும் இல்லையா? அஞ்சுன்னு கிடைக்குது. இப்போது இந்த 5க்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10. இதை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டுக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 10 × 50, x = 50%, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு. அடுத்த இந்த மாடலில் இதோட லாஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா?
இதில் நல்லா தெளிவாயிடுங்க ஓகேங்களா. நிறைய கொஷின் இருக்குது இதில், ஆனால் நீங்கள் இது ஈஸியாக தெளிவாயிடுவீங்க ஓகேவா. இதை பாருங்க, இது 48th கொஷின் ஓகேங்களா. 48th கொஷின், 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் ஓகேவா. இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதலாமா. 20 பொருட்களின் வாங்கிய விலைனா காஸ்ட் ப்ரைஸ், இதுவும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருளின் எண்ணிக்கை என்ன ஓகேவா. விற்ற பொருளின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ பாருங்க, இப்போ இதில் ஒரு இதுக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்கான், இன்னொரு இது எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். ஆனால் என்ன கொடுத்துட்டான், நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம லாப சதவீதத்தை கண்டுபிடிப்போம் இல்லையா. அதை வந்து பார்த்தோன்னா அவன் ஆன்சர்லேயே கொடுத்துட்டான். லாப சதவீதத்தை 25% அப்படின்ட்டு ஆன்சரை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான். இதை வச்சு சம்ம நகுத்தின்னு போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்க வேல்யூ எழுதலாமா. காஸ்ட் ப்ரைஸு தெரியாது எக்ஸ், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் சம்மில். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 20ன்னு கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸு 20ன்னு கொடுத்துட்டான். ஆனால் என்ன கொடுத்துருக்கான், ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டான், 25% ப்ராஃபிட் அப்படின்ட்டு. இதை வச்சு தான் சம்மு போட போகிறோம். இப்போது காஸ்ட் ப்ரைஸு நம்மளுக்கு தெரியாது, இதுதான் வந்து பார்த்தோன்னா 100ன்னு வைப்போம். இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னன்னு தெரியாது. இப்போ எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கான், விற்பனை விலையும் கொடுத்துட்டான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். அப்படி இது ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தானா இது ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், இந்த சைடு ஃபுல்லாக விற்பனை விலை ஓகேவா, இது பர்சன்டேஜ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்போ 25% ப்ராஃபிட்னு போடுவோம், 125 ஓகே. 125% நம்மளுக்கு கிடச்சிருந்தா தான் 100, அதாவது 100ன்றது வாங்கிய விலை ஓகேவா, 25ன்றது ப்ராஃபிட்டு. அப்போது இது எப்படி எழுதுவோம், 125ன்னு எழுதுவோம் ஓகேவா. ப்ராஃபிட் 25% கிடச்சிட்டா எப்படி எழுதுவோம், 100 கூட ப்ளஸ் பண்ணி 125ன்னு எழுதுவோம் ஓகேங்களா. 125ன்னு கிடச்சிச்சு ஓகேவா. இது விற்பனை விலையோட சதவீதம், ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட்னா வெறும் 25% தான் எழுதுவோம். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா வாங்கிய விலையோடு சேர்த்து நம்ம எழுதுனா இது என்ன, இது விற்பனை விலை 125% எழுதுனா இது வந்து பார்த்தோன்னா விற்பனை விலை ஓகேங்களா. இது மட்டும் தெளிவாக புரியுதா. அதுக்கு அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இது எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. பர்சன்டேஜ் படி 125%, விலைப்படி 20 ஓகேவா. இது அடித்து போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர். இப்போ 25 எத்தனை டைம் அடிக்கலாம், 4 டைம் அடிக்கலாம். இது 5 டைம் அடிக்கலாம். 5 எத்தனை டைம் அடிக்கலாம், 4 டைம் அடிக்கலாம். அப்போது இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த சைடு எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸ் மட்டும் இருக்குது. இந்த சைடு 4 × 4 16, அவ்வளோதான் ஆன்சர், ஆப்ஷன் சி ஓகேங்களா. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தோன்னா முடியுது. அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த மாடலில் ஹோம்ஒர்க் சம்மு, இந்த 15th சம்மு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இது எழுதிடுங்க ஓகேங்களா. இது எழுதிட்டு சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாடலில். அதுக்கப்புறம் இன்னொன்று 49th கொஷின், இதையும் வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்தது மாடல் 12 பார்க்கலாம். இந்த மாடல் பாருங்கள், இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா 2 விற்பனை விலையை கொடுத்துருவான். 2 விற்பனை விலையை கொடுத்துட்டு என்ன கொடுப்பான், லாபம் நஷ்டம் சமம்னு கொடுத்துட்டான். போன மாடலோடைய சிமிலியர் மாடல் தான் இதுவும், மாடல் 12ன்றது ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன கொடுத்துட்டான், லாபம் நஷ்டம் ரெண்டுமே சமம்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவான், செல்லிங் ப்ரைஸ் 2 கொடுத்துருவான் ஓகேங்களா. கொஷின் பாருங்கள், கொஷின் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பொருளை 810க்கு விற்றதால், ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருட்களை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் ப்ராஃபிட் ஓகேவா. இதுவும் அதே பொருளை செல்லிங் ப்ரைஸ், இந்த சைடு செல்லிங் ப்ரைஸ் 530க்கு கிடைச்ச ஏற்பட்ட நஷ்டமும் சமமா ஓகேவா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸு. இதுக்கான ப்ராஃபிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸு 810, லாஸுக்கான செல்லிங் ப்ரைஸு 530. இதை மட்டும் கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா
கொஸ்டின் ஓவர். ஓகேங்களா? அந்த பொருட்களுடைய அடக்க விலை என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டானா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொஸ்டின். ஓகேவா? ப்ராஃபிட்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதானே ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. லாஸ் எப்போ கிடைக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த சைடு ப்ராஃபிட்டுக்கான செல்லிங் ப்ரைஸும் இந்த சைடு லாஸுக்கான செல்லிங் ப்ரைஸும் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 810 மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் இந்த சைடு என்ன 530 நஷ்டத்துக்கான செல்லிங் ப்ரைஸ் அது. ஓகேங்களா? இப்போது வேல்யூ எல்லாம் ஒரு சைடு, காஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் ஒரு சைடு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 530 இருக்குது, இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? 810 ப்ளஸ் 530 ஈக்குவல் டு இந்த மைனஸில் இருக்குது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் 513 இருக்குது, இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ன்னு மாறிடுது. ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூ என்ன தெரியுமா? 1340. 1340 ஈக்குவல் டு 2 காஸ்ட் ப்ரைஸ். 2 காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? அப்போ 2 காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போது இதை கேன்சல் பண்ணுங்க. 1340 1340 ஈக்குவல் டு 2 காஸ்ட் ப்ரைஸ். இது 2ஆல் அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 670. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 670. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சரு. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஒரே சம் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரே சம்மு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர். ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தது புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். தள்ளுபடினா என்னன்னா, ஒரு பொருளை 80 ரூபான்னு வாங்கியிருப்பார் கடைக்காரர். வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை 80 ரூபான்னு வாங்கியிருப்பார். இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவார்னா, இந்த பொருளை அவர் வந்து பார்த்தோன்னா விற்கிறதுக்காக லாப நோக்கத்துக்காக என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட் ப்ரைஸு 100 ரூபான்னு குறிச்சிடுவார். ஓகேவா? இந்த பொருளோட விலை 100 ரூபாப்பா அப்படின்னு குறிச்சிட்டு இதில் 10 ரூபா லாபம். ஓகேவா? 10 ரூபா லாபம்னு கொடுப்பான். சில இடத்துல ரூபான்னு கொடுத்துருப்பான், சில இடத்துல 10% லாபம், 10% டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பான், தள்ளுபடி அப்படின்ட்டு கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா 90 ரூபா. ஓகேவா? 90 ரூபா தான் இதோட விலை. ஓகே. டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறைச்சிப்போம். ஓகே. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ இப்போ ரூபான்னு கொடுத்துட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக குறைப்போம். அப்படி இல்லை பர்சன்டேஜ்னா இதை 100 வச்சு மார்க்கெட் ப்ரைஸை 100 வைப்போம். ஓகேங்களா? இது லாபம் அல்லது நஷ்டத்தில் காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சோம். இதே தள்ளுபடியில் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸை 100ன்னு வச்சு 100% தான் மார்க்கெட் ப்ரைஸ் 100னா 10% எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா எவ்வளோ? 10% எவ்வளோனா 10 ரூபா. ஓகேவா? 10 ரூபா. அப்போது 100 மைனஸ் 10 போட்டிங்கன்னா 90. ஓகேங்களா? புரியுதுங்களா? சம்மு பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 90ன்னு கிடச்சிச்சு. இதில் அவர் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி வச்சு விற்றதுனால நம்ம நஷ்டம் ஏற்படுதோன்னு நினச்சிருப்போம். இல்லை, அவருக்கு 10 ரூபா லாபம் தான். ஓகேவா? 80 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்லிட்டாரு நம்மக்கிட்ட, அந்த பொருளோட விலை 100 ரூபான்னு சொல்லி அதில் 10 ரூபா இவர் 100 ரூபான்னு சொல்லிட்டாரு, நம்மக்கிட்ட குறைச்சி விற்கிறன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் அதுதான் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி. தள்ளுபடினாலே ஜஸ்ட் என்ன பண்ணுறது, நம்மளை ஏமாத்துறது, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தள்ளுபடி பொறுத்தவரைய தள்ளுபடி எப்படி பொறுத்து போடுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா குறித்த விலை. ஓகேவா? இவ்வளோ விலைன்னு குறிக்கிறாங்க இல்லையா, அந்த குறித்த விலையை வச்சு தான் போடுறாங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஃபார்முலா எங்கேயும் பயன்படுத்த மாட்டீங்க, ஆனால் இது பேசிக்கை தெரிஞ்சுங்க. ஓகே. டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? 100 ரூபான்னு பார்த்தோமா? 100 ரூபான்னு பார்த்தோம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 90 ரூபா. அதில் 10 ரூபா குறைச்சி டிஸ்கவுண்ட்டுக்கு போக. ஓகேவா? அப்போ அவன் எவ்வளோ இது பண்ணுறான்? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 100 ரூபான்னு அவன் குறிக்கிறான், 90 ரூபா கடைசியாக அதில் டிஸ்கவுண்ட் 10 ரூபா போக
ரூ. 90 விற்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், இது போட்டால் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடுது. இதை வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவை எழுதலாமா, பர்சன்டேஜ் இது டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. இதே அவன் டிஸ்கவுண்ட்டு பர்சன்டேஜ்னு கேட்குறோம், ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை, நான் என்னன்னு சொன்னேன், மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் போடுவோம். இதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட்னா லாபம் நஷ்டம் எப்படி போட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி போட்டாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸு தான் 100ன்னு வச்சுப்பாங்க. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இது கொடுத்துருவோம். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா, டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா. இதை வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் இதை வந்து நம்ம எங்கேயும் பயன்படுத்த மாட்டோம், எல்லாமே பாக்ஸ் மெத்தட் தான் பயன்படுத்துவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட்டுக்கான இது ஃபார்முலான்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னால் குறித்த விலை, நான் எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் தான் மார்க்கெட் ப்ரைஸ் தான் வைப்பேன். அதேமாரி விற்ற விலை இது தெரியும், செல்லிங் ப்ரைஸ்னு. எல்லா இடத்துலையும் மார்க்கெட் ப்ரைஸ்னால் குறித்த விலை, ஓகே, எம்பின்னு தான் வைப்பேன். இதை வச்சு தான் நம்ம சம் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலாவும் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, இந்த மைனஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போது இதை அப்படியே ஆல்டர்னேட்ஸ் செஞ்சு எழுதிக்கிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு இதை மட்டும் நல்லா மைண்டில் நிப்பாட்டிங்க. ஓகேங்களா, அப்போ அதுக்கேற்ற மாரி ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா நம்மளே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இது மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் இருக்குது, இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இது இந்த சைடு போனால் மைனஸாக மாறிடும். ஓகேவா, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கேற்ற மாரி நம்ம செல்லிங் ப்ரைஸ் கொஷனில் கேட்டானாலும் இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டானாலும் அதிலிருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கிவன் டேட்டா வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், மாடல் 13. இது எல்லாமே தள்ளுபடி சம்மந்தமாக தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடக்க விலைனா வாங்கிய விலை எவ்வளோ, 110. வாங்கிய விலை எவ்வளோ, 110. இதை குறித்த விலை இவ்வளோவா இருக்கும் இந்த பொருளுடைய விலைன்னு குறிச்சிடுறாரு. ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஏமாத்துறது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த பொருள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு ஏமாத்துறது, அதுதான் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸோடைய கான்செப்ட். ஓகேவா, நம்மளை ஏமாத்துறது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்மளை வந்து பார்த்தோன்னா ஏமாத்துறது. 130 ரூபான்னு குறிச்சிட்றான். குறிச்சிட்டு என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட் எவ்வளோவா, 5 ரூபாயா, டிஸ்கவுண்ட் 5 ரூபாயா, அதோடைய விற்பனை விலை, அதுக்கப்புறம் இதில் லாபமா நஷ்டமானு கேட்குறான். ஓகேவா, இதோடைய விற்பனை விலையும் கண்டுபிடிக்கணும், இது லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு இதோடைய விற்பனை விலை கண்டுபிடிச்சிடலாமா. விற்பனை விலை கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அதாவது டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ தானே பார்த்தோம். இது ரெண்டு ஃபார்முலா அப்படியே இது பண்ணிங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்து 130 ரூபா. ஓகேங்களா, தள்ளுபடி 5 ரூபா. இது ரெண்டுத்தையும் கழிச்சா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடுது. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 125. புரியுதா, அதாவது நம்மக்கிட்ட குறித்த விலை இருக்குது, இவ்வளோ ரூபா குறித்து விற்கிறாங்க. அதாவது இந்த பொருளோடைய விலை வந்து பார்த்தோன்னா 110 ரூபான்னு வாங்குறாங்க. 110 ரூபான்னு வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, இந்த பொருளோட விலை 130 ரூபாப்பா அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லி எல்லாரையும் இந்த பொருளை பற்றி வேக்க வச்சுட்டு சரி நான் ஒரு 5 ரூபா நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறேன், 125 அப்படின்ட்டு கொடுக்குறான். 125 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஓகேவா, இதுலேருந்து கழிக்கிறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கழிக்கிறாங்க தள்ளுபடி. கழிச்சா 125 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 125 ரூபாய்க்கு அவன் விற்றானா அவனுக்கு லாபமா நஷ்டமா, லாபம் தான். ஓகேவா, 110 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 125 ரூபாய்க்கு விற்கிறானா அவனுக்கு லாபம் தான் கண்டிப்பாக. எவ்வளோ லாபம், 15 ரூபாய் லாபம். லாபம் கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம். செல்லிங் ப்ரைஸோட இது 125 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 110. ஓகேங்களா, என்ன பார்த்தோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 15 லாபம். புரியுதுங்களா உங்களுக்கு, போக போக அப்படியே சம்மு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க, ஒன்று ஒன்றா பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110. குறித்த விலை வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் 130.
130ன்னு கொடுத்துட்டான். இதில் விற்பனை விலையை கேட்டிருக்கான். தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான். அதே கொஷின் மாரி தான், இதுக்கு முன்னாடி போட்டிங்களே அதே கொஷின் மாரி தான். அதுக்கப்புறம் லாபமாக நஷ்டமானு கேட்டிருக்கான். இப்போ செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலா பார்ப்போம். செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலானா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, இது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் இது உங்களுக்கு எப்படின்ட்டு ஞாபகம் வைக்க தெரியலனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கான்செப்டாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் எப்படி விற்போம், ஒரு பொருளை இவ்வளோன்னு குறிச்சிருவாங்க. குறிச்சிட்டு அதில் டிஸ்கவுண்ட்டு, ஓகேவா, டிஸ்கவுண்ட்டு இவ்வளோன்னு இது பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் கழிச்சு தான் நம்ம விற்போம் இல்லையா, அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஒரு பொருள் இவ்வளோன்னு குறிச்சிட்டு என்ன பண்ணுவோம், அதில் டிஸ்கவுண்ட்டு இவ்வளோ 10% இல்லை 10 ரூபாயா அப்படின்ட்டு இது பண்ணுவோம். இதுக்கு போக தான் இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு தான் நம்ம விற்போம். அதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா, இந்த கான்செப்டை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் இதை கண்டுபிடிக்க போகிறோமா, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 130 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20. இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் 110. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 110. இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸும் 110, செல்லிங் ப்ரைஸும் 110, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. ஓகே, லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இந்த சம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காத என்ன கொடுத்துட்டுக்கிறான், குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், 130ன்னு கொடுத்துட்டான். தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் 15 ரூபான்னு. லாபம் கொடுத்துட்டான். லாபம் எவ்வளோ, ப்ராஃபிட் 30 ரூபா. இப்போது என்ன கண்டுபிடிக்கிறான், காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்க சொல்கிறான், விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா நான் எப்படி எழுதணும்னு சொன்னேன். செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ ரூபான்னு மார்க்கெட் ப்ரைஸ் குறிக்கிறதுலேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், இதுதான் வந்து பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸ். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 130 மைனஸ் 15, இதுதான் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ. செல்லிங் ப்ரைஸோட வேல்யூனா 115. இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டிங்கன்னா ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துட்டான். ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது தான் கிடைக்கும். அப்போது இதுக்கான ஃபார்முலானா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டு கொடுத்துட்டான் 30 ரூபான்னு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 115ன்னு. இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸில் இருக்குது, இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் காஸ்ட் ப்ரைஸு. இப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது 30, இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறிடும். 115 மைனஸ் 30, இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோடைய வேல்யூ என்னென்னா 85. ஓகே, 85 ருபீஸ். இது புரியுதான்னு மட்டும் நல்லா பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் மாரியே போகும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா, குறித்த விலைனா என்ன, விற்பனை விலைனா என்ன, இது வந்து பார்த்தோன்னா தள்ளுபடியில் எப்படி பயன்படுத்த போகிறோன்னு அது மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த பேசிக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டா தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கொஷின்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். அடுத்தது 4th சம் பாருங்கள். 4th சம்மு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டான். மார்க்கெட் ப்ரைஸ் 130ன்னு கொடுத்துட்டான். இந்த சம்மு பார்க்குறோம், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிக்க போகிறோம். தள்ளுபடி கிடையாது, தள்ளுபடி கொடுக்கல, டிஸ்கவுண்ட்டு கொடுக்கல. அதுக்கு அடுத்தது லாபம் கிடையாது, நஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. லாஸ் ஈக்குவல் டு 25 ருபீஸ். ஓகேங்களா, இதில் பாருங்கள். இப்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணுமா. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிப்போம். தள்ளுபடியை கழிப்போம். ஓகேங்களா, இதுதானே வந்து ஃபார்முலா. குறித்த விலையிலேருந்து ஒரு இவ்வளோ ரூபான்னு குறிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதில் தள்ளுபடி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ அது என்ன பண்ணுங்க, 0ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 130, தள்ளுபடி கொடுக்கல, தள்ளுபடி கிடையாது, அப்போ 0. ஓகேவா, அப்போ என்னென்னா குறித்த விலைக்கே அவங்க விற்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னன்னா
130 தான். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 130. அவன் எவ்வளோ குறிக்கிறானோ அவ்வளோவே வித்துடுறான். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் வந்து அவன் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட் இதில். இப்போ இதில் லாஸ்ன்னு கொடுத்துறான். லாஸுக்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? வாங்குற விலை அதிகமாக இருக்கும். ஓகேவா? லாஸ் எப்போ ஏற்படும்? வாங்குற விலை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். விற்கும் போது குறைச்சி விற்றுரும். ஓகேங்களா? இப்போது லாஸோட வேல்யூ 25, காஸ்ட் ப்ரைஸு தெரியாது எக்ஸு, மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூனா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 130. ஓகேங்களா? இப்போ மைனஸ் 130 இந்த சைடு எடுத்தீங்கன்னா 25 ப்ளஸ் 130 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு அப்போது என்னது? எக்ஸ்னா காஸ்ட் ப்ரைஸ். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 130 ப்ளஸ் 25 155. ஓகேங்களா? இது வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ். புரியுதுங்களா? இந்த ஃபோர்த்துக்கான இது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இது ஃபிஃப்த்து பாருங்கள். ஃபிஃப்த்து காஸ்ட் ப்ரைஸு எவ்வளோன்னு கொடுக்கல. மார்க்கெட் ப்ரைஸ் 125 கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸு கொடுக்கல. தள்ளுபடி கிடையாது. டிஸ்கவுண்ட்டு கிடையாது. லாபம் கிடையாது. ப்ராஃபிட்டும் கிடையாது. லாஸும் கிடையாது. ஓகேங்களா? லாஸும் கிடையாது. ஓகேங்களா? இப்போது இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கலாமா? செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 125. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டு எதுவும் கிடையாது. எவ்வளோ குறிக்கிறாங்களோ அவ்வளோக்கு தான் விற்கிறாங்க. அப்போது 125 தான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ குறிக்கிறாரோ அவ்வளோக்கே அந்த பொருளை வித்துடுறாரு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்காது. என்ன பண்ணிடுறாரு? எவ்வளோக்கு அந்த பொருளை விற்கிறாரோ அவ்வளோக்கே அந்த பொருளை வித்துடுறாரு. ஓகேங்களா? லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எப்போ அந்த மாரி ரூல் ஏற்படும்? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இந்த மாரி வந்தால் தான் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுன்ற விதி ஏற்படுமா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 125. அப்போ 125 தான் செல்லிங் ப்ரைஸ். 125ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த 125 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? எது? இந்த விதிப்படி லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுன்னு எப்போ ஏற்படும்? காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே ஈக்குவல்ட்டாக வந்துருச்சுன்னா. ஓகேங்களா? அந்த மாரி வந்துட்டா தான் அந்த விதி இது பண்ணும். ஓகேங்களா? அப்போது செல்லிங் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ்னா அப்போ அந்த வேல்யூ போட்டாச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். அடக்க விலை கிடையாது. அடக்க விலை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. குறித்த விலையை அதுவும் கொடுக்கல. குறித்த விலையும் கொடுக்கல. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் இந்த சம்மில் கொடுத்துட்டு இது என்ன? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட் இது வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்டு. தள்ளுபடி கொடுத்துட்டான். தள்ளுபடி 15 கொடுத்துட்டான். அதுக்கடுத்தது இது ப்ராஃபிட்டு 100ன்னு கொடுத்துட்டான். ப்ராஃபிட் 100ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாமா? ப்ராஃபிட் ஃபார்முலாவில் போட்டு போகலாம். ப்ராஃபிட் எவ்வளோ? 100, டிஸ்கவுண்ட்டு 50. ஓகேவா? ப்ராஃபிட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இல்லை செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா வச்சு மார்க்கெட் ப்ரைஸும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலான்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறோம். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவும் கொடுத்துட்டான். 315 கொடுத்துட்டான். மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் கொடுக்கல. டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான் 50 ரூபா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போது இது மைனஸ் இருக்குது. இந்த சைடு வந்துட்டா ப்ளஸ்ஸு. 350 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வருது? 400. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது என்ன? ப்ராஃபிட்டை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்ன? 350. காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்க போகிறோம். சிபி. ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்? 100 ரூபான்னு கொடுத்துருக்கான். இதோ கொடுத்துருக்கான் இல்லையா? 100 ரூபா. அது போட்டாச்சு. இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸில் இருக்குது. ப்ளஸ் இந்த சைடு எடுத்து வந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த சைடு போனால் மைனஸ்ஸு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் 350 மைனஸ் 100 எவ்வளோ? 250. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு இந்த சம்மு?
இந்த தள்ளுபடி சதவீதம்னு கொஸ்டின் வந்திருக்கும் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தள்ளுபடியோட முடிச்சிட்டோம். ஆனால் தள்ளுபடி சதவீதமாக மாற்ற சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இந்த வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளதுன்னா என்ன, இது மார்க்கெட் பிரைஸ் ஓகேவா. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போது ஒரு மிதிவண்டி இருக்குது, இதை வந்து பார்த்தோன்னா 1500ன்னு குறிச்சிடுறாங்க. குறிச்சிட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸு 1350க்கு விற்கிறாங்க ஓகேங்களா. இதில் டிஸ்கவுண்ட்டோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போது டிஸ்கவுண்ட்டோடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்னன்னு தேவைன்னா, டிஸ்கவுண்ட்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோடைய வேலை என்ன என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. இந்த குறித்த விலையிலிருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சிட்டா டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். அதாவது இவ்வளோ பொருள், இந்த பொருளோடைய விலை இவ்வளோன்னு குறிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, 10% டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சு விற்கிறாங்க. டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சு விற்றா அப்போது அந்த 10%ஓடைய விலையை வந்து பார்த்தோன்னா இந்த குறித்த விலையிலேருந்து கழிச்சிட்டு விற்கிறாங்க ஓகேங்களா. அப்போ அதுதான் கான்செப்ட். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கழிச்சாலே என்னது எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். இப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 1500 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 1350. இதோட இது வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், 150 வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்டு. இதை தான் வந்து பார்த்தோன்னா சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்கான் ஓகேங்களா. நான் பாக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தோன்னா, இது பாக்ஸ் மெத்தடில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். என்ன சொன்னோம், லாபம் அல்லது நஷ்டத்தை காஸ்ட் ப்ரைஸை வச்சு போடுவோம். இதே டிஸ்கவுண்ட்டை வந்து பார்த்தோன்னா எப்படி போடுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸை வச்சு போடுவோம்னா இதுதான் 100ன்னு வச்சுப்போம். மார்க்கெட் ப்ரைஸை தான் 100ன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்க மாட்டோம். இவன் தான் ஹீரோ டிஸ்கவுண்ட்டை பொறுத்தவரை ஓகேங்களா. இப்போ இது 1500 தான் 100னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ 150 எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சோம். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 15 டேபிள் அடிச்சுன்னா இது 10 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10% டிஸ்கவுண்ட்டு ஓகேங்களா. இந்த சம் புரியுதா. அடுத்தடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. 54th கொஸ்டின் பாருங்க. ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய் ஓகேவா. பட்டியல் விலை, குறித்த விலை இது எல்லாம் ஒன்று தான். அதன் விற்பனையில் ஓகேவா, அதோடைய விற்பனையில் 20% தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு, அதன் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒரு உடை இருக்குதுங்க, இதோடைய பட்டியல் விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 220. இதோடைய அதுக்கப்புறம் அதன் விற்பனையில் என்ன பண்ணுறாரு, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாரு. அப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 20%. இப்போ டிஸ்கவுண்ட்டோட ருப்பீஸ் அவங்க கேட்குறாங்க, ரூபாயில் கேட்குறாங்க. இது எவ்வளோ இருக்கும், ரூபாயில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலையை கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட்டு அந்த பாக்ஸ் மெத்தடில் போடலாம். ஸ்ட்ரெயிட்டாக 220 100ன்னு வச்சுங்க. 220 100ன்னு வச்சுங்க. இதில் 20% டிஸ்கவுண்ட்டு மட்டும் தேவையா, அப்போது 20%. இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ். டிஸ்கவுண்ட்டோட இது எவ்வளோன்னு, ரூபாய் எவ்வளோன்னு பார்க்கணும்னா இதுதான் கான்செப்ட். புரியுதா. 220 ரூபாய் ஓகேவா. 220 ரூபாய் என்னது, இது மார்க்கெட் ப்ரைஸை தான் இதில் 100% வைக்கிறோம் ஓகேங்களா. இதில் 20% அதாவது டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ ஓகேங்களா. இப்போ 2 இன்ட்டு இது 2 கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டிபிள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 44 ஓகேங்களா. இதோட முடிஞ்சு போச்சா. அது டிஸ்கவுண்ட் இது கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்கவுண்ட்டோட ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்ததுன்னா விற்பனை விலை கேட்குறான். விற்பனை விலைக்கான ஃபார்முலா டிஸ்கவுண்ட் வச்சே போடலாமா. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இதுதானே ஃபார்முலா. இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கான ரூபாய் தெரிஞ்சிடும், 44 ரூபாய். மார்க்கெட் ப்ரைஸ் 220 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. இப்போது செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு
மைனஸில் இருக்குது. இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு செல்லிங் ப்ரைஸு 220. இது ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் மைனஸு 44. இதோடைய வேல்யூ என்ன? 176. ஓகே, இது கழிச்சு போட்டிங்கன்னா அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16% தள்ளுபடியில் 16% தள்ளுபடியில் வந்து பார்த்தோன்னா 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு 16% தள்ளுபடியில் 210 ரூபா கொடுத்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு தொப்பி வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, வாங்கியிருக்காரு. இதோடைய குறித்த விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போது டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 16%. ஓகே, டிஸ்கவுண்ட்டு கொடுத்துட்டான். 210 ரூபாய், இந்த 16% தள்ளுபடிக்கு போக 210 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? யாரோ ஒருத்தர், அது செல்லிங் ப்ரைஸ், இதை வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சிட போகிறீங்க. செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா, 16% தள்ளுபடிக்கு போக விற்கிறாங்க. ஓகே, தள்ளுபடிக்கு போக விற்கிறாங்க 210 ரூபாய்க்கு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு? 210. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போது 16% தள்ளுபடிக்கு போகனா என்ன நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது இந்த இதில் புதுசாக எழுதிங்க பாருங்கள். தள்ளுபடினாலே என்ன? ப்ராஃபிட்னாலே என்ன பண்ணுவோம்? நம்ம 100 கூட ப்ளஸ் பண்ணிப்போம். இதே லாஸ்னால் என்ன பண்ணுவோம்? 100லேருந்து மைனஸ் பண்ணுவோமா? டிஸ்கவுண்ட்னாலும் அதே கான்செப்ட் தான். டிஸ்கவுண்ட்டும் லாஸும் ஒரே கான்செப்ட். ஓகேவா, லாஸ்ட்டில் என்ன பண்ணோம்? 100லேருந்து மைனஸ் பண்ணோமா? அதேமாரி டிஸ்கவுண்ட்டில் 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, 100 நம்ம என்ன வச்சுக்கிறோம்? குறித்த விலையை 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இந்த குறித்த விலையிலிருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு குறைச்சி கொடுக்குறோம் இல்லையா? அப்போது அதனால தான் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை குறைச்சிக்கிறோம். ஓகேங்களா, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு. ஓகேங்களா, குறைச்சி எவ்வளோக்கு விற்கிறோம்? 210 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா, 210 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போது 100 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு குறித்த விலை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் குறித்த விலை தானே கண்டுபிடிக்க முடியும். அப்போ பாருங்கள், இது 21 வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிங்க. 21 10 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 50 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ 50 × 5 எக்ஸ் ஈக்குவல் டு, இது 2 கிராஸ் மல்டிபிள், இது 2 கிராஸ் மல்டி, இந்த சைடு 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ எக்ஸு 50 × 5 250. நம்ம தெளிவாக புரியுதுங்களா? சம் தெளிவாக புரியுதான்னு மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். அதே மாடல் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தேன் இல்லையா? அதே இதுதான் இதுவும். ஓகேங்களா, இந்த சைடு லாஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? டிஸ்கவுண்ட் இது வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா, பாக்ஸ் மெத்தடில். ஓகேங்களா, நீங்கள் அதுதான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தது 57th கொஸ்டின். 57th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாருங்க, மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழை சட்டையின் விலை, அந்த இது இருக்கு இல்லையா, ரெயின் கோட் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ரெயின் கோட்டு 1060 ரூபாய்க்கு 1060 ரூபாயில இருந்து 901 குறைத்தார். ஓகே, 1001லேருந்து 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை என்ன அப்படின்றாங்க. 1060ன்றது அப்போது குறித்த விலை. 1060ன்றது குறித்த விலை. இதில் எவ்வளோ குறைச்சி எவ்வளோ விற்றுருக்காரு? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 901. ஓகேவா, இப்போது இது ரெண்டுத்தையும் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இந்த டிஸ்கவுண்ட்டை தான் அவன் சதவீதமாக கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்கவுண்ட்டோட விலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டிஸ்கவுண்ட்டோட விலை என்னன்னா 1060 மைனஸ் 901. இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் டிஸ்கவுண்ட்டோட இது வந்து பார்த்தோன்னா 159. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எதை 100ன்னு வைப்போம்? பாக்ஸ் மெத்தடில் எதை 100ன்னு வைப்போம்? 1060 100ன்னு வைப்போம். டிஸ்கவுண்ட்டு 159. இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு பார்த்தா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடலாம். ஓகேவா, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ், இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸு. இப்போது இதை அடித்து போடுங்க. வேல்யூன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 53 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா, 53 டைம்ஸு.
53 53 இது வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸு ஓகே 53 × 3 53-ஐ 3 டைம்ஸ் அடிக்கலாமா 3 டைம்ஸ் அடிச்சா 159 ஓகேவா இப்போ இது 2 கிராஸ் மல்டிபிள் இது 2 கிராஸ் மல்டிபிள் இந்த சைடு எல்லாமே இது ஆயிடுச்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 3 15 அந்த இது உள்ள புரியுதான்னு பாருங்க ஓகேங்களா ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 15% தான் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா அப்படி இல்லை நீங்களே தெளிவாக அடித்து போடுங்க அந்த இது எழுதிட்டு நீங்களே தெளிவாக அடித்து போடுங்க ஒன்றும் இல்லை இந்த சைடு 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது என்ன அது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸு இது 53 டைம்ஸு இந்த அப்புறம் இந்த 53 ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா இது கூட 3 டைம்ஸ் ஓகேவா 53 × 3 159 ஓகேவா அப்போ 3 இருக்குது இங்கே 5 இருக்குது அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 159 அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் 58th கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்கை போடுங்க 58th கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்கை போட்டுருங்க பாஸ் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்கை போட்டு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து 59th கொஸ்டின் 59th கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு நாற்காலியை 3000க்கு வாங்குறார் ஓகே 3000க்கு வாங்குறார் அப்போது காசு ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 3000 ஓகே அந்நாற்காலியின் விலையில் 300 ரூபாய் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி செய்கிறாரு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 300 டிஸ்கவுண்ட்டு 300 செய்த பின்னாடி அவருக்கு 500 ரூபாய் லாபமா ஓகேவா டிஸ்கவுண்ட்டு ஃபஸ்ட்டு காசு ப்ரைஸ் 300 ரூபாய்க்கு வாங்குறாருங்க இதில் வந்து பார்த்தோன்னா இதில் லாபம் எவ்வளோ கொடுத்துருக்கான் ப்ராஃபிட்டு 500 ரூபாய் 500 ரூபாய் பெறுகிறார் எனில் அந்நாற்காலியின் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துட்டான் ப்ராஃபிட் கொடுத்துட்டான் காசு ப்ரைஸ் கொடுத்துட்டான்னும் போது இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகே செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு இதை வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன 500 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ தெரியாது அதுதான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக நம்ம டிஸ்கவுண்ட் இதில் போட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 300 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 3000 ஓகேங்களா காஸ்ட் ப்ரைஸ் 3000 ஓகேங்களா இப்போது இந்த மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் 500 + 3000 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 3500 ஓகேங்களா புரிஞ்சிச்சா இதுக்கு அடுத்தது செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா இப்போது செல்லிங் ப்ரைஸ் மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வரீங்க செல்லிங் ப்ரைஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த சைடு டிஸ்கவுண்ட்டு இது இந்த சைடு போனால் ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறிடும் ஓகேங்களா இந்த ஒரு ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க இது ஞாபகம் கூட வைக்க தேவையில்ல டிஸ்கவுண்ட்டோடைய வேலைன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை குறைச்சா அதுதான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அதுதான் வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே அடுத்தடுத்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக போட்டு போடலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரை எந்த ஃபார்முலாவும் படிக்க தேவையில்ல ஓகேங்களா எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவை பார்த்து பயப்படுவீங்க எந்த ஃபார்முலாவும் படிக்க தேவையில்ல எல்லாமே கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் ஓகேங்களா இப்போது அப்படியே மார்க்கெட் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமா இப்போ செல்லிங் ப்ரைஸோடைய வேல்யூனா செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சாச்சு 3500ன்னு நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டோட வேல்யூனா 300 ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா நியூ பேஜில் எழுதலாம் இந்த வேல்யூ 3500 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 300 ஓகேங்களா இப்போது இந்த மைனஸ் இந்த சைடு ப்ளஸ்ஸாக மாறுது 3500 + 300 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஈக்குவல் டு 3800 ஓகேவா புரிஞ்சிச்சா இது இந்த சம்மை எப்படியோ கேட்பான் சம்மு வந்து பார்த்தோன்னா இப்படி கொடுத்துட்டு டேரெக்டாக கேட்பான் அப்படி இல்லைனா இப்படி கொடுத்து மேலே இருந்து கீழே வர மாதிரி மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் கேட்பான் இல்லை டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸுக்கு போவாங்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்பான் அதுக்கடுத்தது 60 கொஸ்டின் பாருங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா ஓவர் ஆகுது ஓகேவா கருண் என்பவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்குறாரு ஓகேவா அவர் வந்து பார்த்தோன்னா செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க ஓகேவா கருண் வந்து பார்த்தோன்னா 25%
தள்ளுபடியில் ஒரு இது வாங்குறாரு. அவர் செலுத்திய தொகை, அவர் தள்ளுபடிக்கு போக அவர் வாங்குறாரு இல்லையா, அவர் தள்ளுபடிக்கு போக அவர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு, 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அது வந்து பார்த்தோன்னா அப்போ அவருடைய விற்பனை விலை தான். ஓகே, அவருடைய விற்பனை விலை தான் அது. நீங்கள் வாங்கிய விலைன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகேங்களா. 25 தள்ளுபடிக்கு போக அப்படின்ட்டு கொடுத்தானா அது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. ஓகேவா. அதுக்கடுத்தது எனி குறிக்கப்பட்ட விலை, மார்க்கெட் ப்ரைஸோட இது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போது இது அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால், ஈக்குவேஷனில் டிஸ்கவுண்ட்டை நான் எப்படி போட சொன்னேன், 100லேருந்து கழிச்சிக்க சொன்னேன். 100லேருந்து கழிச்சிங்கன்னா 75. ஓகேவா. 75 தான் என்னது, 75% தான் அவர் வந்து பார்த்தோன்னா விற்பனை பண்ணியிருப்பார். ஓகே, 75%, அதாவது 100ன்னு குறிச்சிட்ருப்பார். 100ன்னு குறிச்சிருப்பார் ஒரு இது குறித்த விலை. அந்த குறித்த விலையிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஒருத்தங்கிட்ட விற்கிறாரு. ஓகே, ஒருத்தங்கிட்ட விற்கும் போது எவ்வளோக்கு விற்கிறாரு, 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் புரியுதா, கான்செப்ட் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது எக்ஸு, மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது, மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. ஓகேங்களா. இது அதனால் எக்ஸு, மார்க்கெட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் என்ன, 100. ஓகேங்களா. இதை அடித்து போடுங்க. 3. ஓகேவா. 3 டைம்ஸ் அடிக்கலாம். இது 4 டைம்ஸ் 25 இதுவால் அடிக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ 4 × 1000, 4000 பை 4000 இருங்க பை இப்போ தேவையில்ல, 3x. ஓகேவா. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4000/3. இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்து போட்டால் உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1333.33. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதோட தள்ளுபடியோட பேசிக் மாடல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய என்ன பண்ணுவோம், தொடர் தள்ளுபடிகள், அதுக்கப்புறம் இன்னும் வேறு மார்க்கெட் ப்ரைஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி, காஸ்ட் ப்ரைஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துட்டு கேட்கறது, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.